நீ என்ன செஞ்ச? அதாவது உயர் ரக போதைப் பொருள், இந்த கொக்கைன் போன்ற போதைப் பொருள் பயன்படுத்துகிறவங்கலாம் அவனுக்குலாம் இந்த மாதிரி சம்பவம்லாம் பார்த்தோன்னா பயம் வந்துடும், அப்படியே நடுக்கமாயிடும். அப்படியே அவனுக்குலாம் எப்படி சொல்கிறது, அந்த பயத்தில் அவர் இன்னும் என்ன செய்வது தெரியாது, அவர் உடனே தனி ஃப்ளைட்டை பிடிச்சி டீலாங்கரைக்கு வந்துட்டார். விஜய் அவர்களை மீண்டும் விமர்சிக்கிற வீரலட்சுமி கரூர் சம்பவத்தில் ஃபால்ஸ் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணனால பிரபல யூடியூபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவர், ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ கரூர் சம்பவத்தை பத்தி பிரஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா வீரலட்சுமி அவர்கள். அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு மட்டும் அத்தனை பேர் இருக்காங்க, உங்களை நம்பி வந்தவங்களை நீங்க ஏன் பாதுகாக்கல? 41 பேர் இறந்து போயிருக்காங்க, ஆனா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஓடி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது திமுகவோட சதி அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அது வரைக்கும் ஃப்ளோவா பேசிட்டு இருந்த வீரலட்சுமி அக்கா அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருந்தா அடுத்த நாள் கூட வந்திருக்கலாம், ஆனா அன்னைக்கு நைட்டே வந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம நம்ம செந்தில் பாலாஜி அண்ணாவுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது நெஞ்ச பிடிச்சிட்டு அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணாரு, அதெல்லாம் மறக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம அன்பில் மகேஷ் அண்ணா 4 பேர் ஒன்னா வந்தா கூட அடிக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நான் சொல்ல, அதையும் அக்கா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் இந்த சம்பவத்தை கேட்டோன்னே குழந்தை மாதிரி அழுதாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதை பார்த்துட்டு நீங்க அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துருங்க, நீங்க நடிக்கிற நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால அவரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் போதைப் பொருள் யூஸ் பண்றாங்களாம். விஜய் அவர்கள் ஒரு கருப்பு பேக் வச்சிருக்காங்களாம், அதுல கூலிப் இருக்கான். நீ என்ன கூலி போடுறியா? நீ போதைப் பொருளை போட்டுட்டு நீ பாட்டுக்கு வீட்டுல போய் படுத்துக்கிட்ட, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏகப்பட்ட விமர்சனங்கள் விஜய் மேல வைக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, படுகொலை அங்க மரணம் ஏற்பட்ட உடனே நீ போதையில உன் கருப்பு கலர் பேக்ல நீ என்ன வச்சிருக்கிற? ஏதாவது கூலி போடுறாங்க பசங்க, கூலி போடுறியா? நீ போதையில கிளம்பி போயிட்டாங்க, என்ன நடந்தது? மரணம் ஏற்பட்டிருக்குங்க. எப்பெல்லாம் விஜய் அவர்களுக்கு எதிராக பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் வீரலட்சுமி அவர்கள் துடிச்சு போயிடுறாங்க. எதுக்காக தெரியுமா? தவறான விமர்சனத்தை விஜய் அவர்கள் மேல வைக்கிறது. இதெல்லாம் எதுக்கு? விழுப்புரம் மாவட்டம் தாவேகா நிர்வாகி ஐயப்பன் அவர்கள் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா, கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம், அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போய் லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆதவ் அர்ஜுனா தாவேகாவோட தேர்தல் பிரச்சார செயலாளர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்விட்டை 2-3 டைம் எடிட் பண்ணி திருப்பி போட்டிருக்காரு. அதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, இலங்கையிலையும் நேபாளத்திலையும் இளைஞர்கள் ஜென்னிசட் தலைமுறைகள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அதிகாரத்தை எதிராக எப்படி ஒரு புரட்சி உருவாச்சோ அது மாதிரி இங்க ஒரு இளைஞர் எழுச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வன்முறைக்கு எதிரானது. நீங்க எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இங்க இருக்க இளைஞர்களை, தாவேகாவோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு, இதனால இளைஞர்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும் அப்படின்னு நெட்டிசன்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கரூர் சம்பவத்துக்கு எதிராக ரூமரை கிளப்புனதுக்காக 3 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த வகையில இப்போ பிரபல யூடியூப் சேனல் ரெட்பிக்ஸ் அந்த யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட கைது பண்ணிருக்காங்க. அதுக்கு மக்களோட கருத்து 2 விதமா இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, புடிங்க சார், புடிச்ச அவளை ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்றாரு, ஏதோ அவர் நேர்ல இருந்து பார்த்த மாதிரி பேசுறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. நீங்க அவங்களெல்லாம் கைது பண்ணல, ஆனா அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான், உண்மையை சொன்னா நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இது திமுகவோட சதி, டிஎம்கேவோட ஆட்சி இதோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்றாங்க. சோ வீரலட்சுமி அவர்கள் விஜய விமர்சனம் பண்றத பத்தியும் பிரபல யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட அரெஸ்ட் பண்ணதை பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.